கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று வேதம் வாசித்தீர்களா? இன்று ஜெபித்தீர்களா? இன்று குடும்ப ஜெபம் செய்தீர்களா? யோசித்து கொண்டே இந்த காணொலியை காணுங்கள். இதுவரையிலும் அந்த பழக்கம் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ஆண்டவரே, ஒழுங்காக என்னுடைய வேதத்தை வாசிக்கவும் ஜெபிக்கவும் குடும்ப ஜெபம் செய்யவும் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல ஒரு ஆண்டவராக இருக்கிறார். இந்த நாளிலும் சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் என்கிற இந்த காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அநேக நேரங்களில் கிறிஸ்தவர்களாகிய நாம் யோசிக்கிற ஒரு காரியம், என்னுடைய வாலிபர் பிள்ளைகளை நான் ஆண்டவருக்குள் வளர்க்க வேண்டும், ஆண்டவருக்காக ஆயத்தப்படுத்த வேண்டும், பரிசுத்தமாக அவர்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்கிறோம். அதே போல பெரியவர்களாகிய நான் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ வேண்டும், ஆலயத்துக்கு நான் செல்ல வேண்டும், ஒழுங்காக நான் ஆண்டுடைய காரியங்களில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் என்றைக்காவது நாம் சிறு பிள்ளைகளை குறித்து, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை குறித்து நாம் யோசித்திருக்கிறோமா? என்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? இந்த பிள்ளைகளை நான் எப்படி வளர்க்கிறேன்? நான் கிறிஸ்துவுக்கு நேராக நான் வளர்க்கிறேனா? இல்லை என்று சொன்னால் உலக காரியங்களுக்கு நேராக என்னுடைய பிள்ளைகளை நான் வழிநடத்தி கொண்டிருக்கிறேனா என்று சொல்லி என்றைக்காவது நீங்கள் யோசித்து பார்த்ததுண்டா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கும்படியாக கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது சீசர்கள் அவர்களை அதட்டுகிறார்கள். நீங்கள் இங்கே கொண்டு வர வேண்டாம் என்று சொல்லி அதட்டின பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை நீங்கள் தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவ சொல்லுகிறார், சிறு பிள்ளைகள் கள்ளம் கபடப்பட்டவர்கள், அவர்களிடத்தில் ஒரு காரியத்தை நாம் சொல்லுவோம் என்று அப்படியே நம்புவார்கள். எனவே தேவனுடைய ராஜ்யமும் அப்படிப்பட்டவர்களுடையது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு மனிதன் போக வேண்டும் என்று சொன்னால் சிறு பிள்ளைகளை போல மாற வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சிறு பிள்ளைகளை தடை பண்ணாதிருங்கள், என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கிற தாயை தகப்பனே, நீங்கள் உங்களுடைய சிறு பிள்ளைகளுக்காக கவனம் செலுத்தி இருக்கிறீர்களா? அவர்கள் ஆண்டவரிடத்தில் வர வேண்டும், இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் பக்கத்தில் அருகிலே அவர்கள் இருக்க வேண்டும் என்று என்னைக்காவது நீங்கள் வாஞ்சித்தது உண்டா? அவர்களுக்காக பிரயாசப்பட்டது உண்டா? யோசித்து பாருங்கள். காரணம் என்ன என்று சொன்னால், வருகிற தலைமுறை நம்முடைய பிள்ளைகள் தான். இப்பொழுது சிறு பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் தான் கொஞ்ச நாட்களில் வாலிபர்களாக மாறப்போகிறார்கள், அதன் பின்பு பெரியவர்களாக மாறப்போகிறார்கள். அவர்கள் தான் திருச்சபையின் தூண்கள், அவர்கள் தான் திருச்சபையை நடத்துகிறவர்கள். ஒருவேளை ஊழியர்களாகவோ திருச்சபையின் உறுப்பினர், அதாவது முக்கியஸ்தர்களாகவோ, இல்லைன்னு சொன்னால் உலக பிரகாரமான காரியங்களில் மேலான அதிகாரத்தில் இருக்கிறவர்களாகவோ நம்முடைய பிள்ளைகள் தான் மாறப்போகிறார்கள். எனவே சிறு வயதிலேயே நாம் அவர்களை ஆண்டவருக்குள் வழிநடத்தி அவர்களை சரியாக நாம் கர்த்தருக்கு நேராக, இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக நாம் அவர்களை நடத்துவோம் என்று சொன்னால் வருகிற தலைமுறை ஆண்டவருக்கு பயந்த ஒரு நல்ல தலைமுறையாக மாறும். நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் அவர்களுக்கு செய்த காரியங்களை, நன்மைகளை அறியாத ஒரு சந்ததி எழும்பிற்று. ஆண்டவர் அவர்களை சத்துருக்களின் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்கள், கர்த்தர் தங்களுக்கு செய்த நன்மைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல மறந்து போனார்கள். அப்படி மறந்த பொழுது ஆண்டவரை அறியாத ஒரு சந்ததியாக அங்கே எழும்புகிற ஒரு தலைமுறையே எழும்பிவிட்டது. ஆண்டவர் அவர்களை சத்துருக்களின் ஒப்பு கொடுக்கிறார். இந்த நாளிலே நாம் நம்முடைய சிறு பிள்ளைகளை கர்த்தருக்கு நேராக நடத்தவில்லை என்று சொன்னால், ஆண்டவருக்கு நேராக நாம் வழிநடத்தவில்லை என்று சொன்னால், வருகிற தலைமுறையானது அவரை அறியாத ஒரு சந்ததியாய் மாறிப்போம். அன்றைக்கு நாம் கண்ணீர் வெடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை மாறும். ஆனால் இன்றைக்கு நாம் சரியாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நேரத்தை ஒதுக்கி நாம் கிறிஸ்துவுக்கு நேராக அவர்களை நடத்துவோம் என்று சொன்னால், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தலைமுறையாய் நம்முடைய பிள்ளைகள் கண்டிப்பாக எழும்புவார்கள். வேதத்திலே நாம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே 25ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அங்கே அன்னாள் சாமுவேலை ஆலயத்திலே கொண்டு அவள் விடுகிறதை நாம் பார்க்கிறோம்.
அவளுக்கு குழந்தை இல்லாத பொழுது ஆண்டவரிடத்தில் ஒரு பொருத்தனை பண்ணுகிறார். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுப்பீர் என்று சொன்னால் அவனை என்னால் உம்முடைய சமூகத்தில் ஊழியம் செய்வதற்கு அவனை நான் உமக்கென்று நான் அர்ப்பணித்து விடுவேன் என்று சொல்லி அவள் பொருத்தனை பண்ணி அழுது ஜெபித்தாள். தன்னுடைய இருதயத்தில் உள்ள வேதனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் அவர் ஊற்றிவிட்டாள். அதன் பின்பு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய விண்ணப்பத்தை கேட்டு பொருத்தனைக்கு அப்படியே பதில் கொடுக்கிறார். உடனே அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அவன் பால் மறந்த உடனே அன்னாள் தன்னுடைய பொருத்தனை அப்படியே நிறைவேற்றுகிறார். பாருங்கள், தன்னுடைய பிள்ளையை கொண்டு ஆலயத்திலே விட்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த சாமுவேலை தான் ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசியாய் மாற்றினார். தேசத்தை நியாயம் விசாரிக்கிறவராய் மாற்றினார். அது மாத்திரமல்ல, அவனை கொண்டு தான் ஆண்டவர் 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இஸ்ரவேல் தேசத்திலே முதலாக ஏற்படுத்தப்பட்ட ராஜா சவுல் சாமுவேல் தீர்க்கதரிசியால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். தாவீது ராஜா, அவனும் சாமுவேல் தீர்க்கதரிசியால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். பாருங்கள், ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை, சிறு பிள்ளை இருக்கும்போதே அவனை கர்த்தருக்கு நேராக நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆலயத்திலே, சிறு பிள்ளையா இருக்கும் பொழுதே ஆலயத்திலே கொண்டு விட்டாள். எனவே அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். அவனை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய சகாப்தத்தையே நிறைவேற்றினார். ஒரு சிறு பிள்ளை கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தபடியினால், சிறு வயதிலேயே தன்னுடைய பிள்ளையை கர்த்தருக்காக வளர்த்தபடியினால் அவனை தேசத்திலே தலைவனாக ஆண்டவர் மாற்றினார். தீர்க்கதரிசியாக, நியாயாதிபதியாக மாற்றினார். மாத்திரமல்ல, சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு தான் 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கிற தாய தகப்பனே, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து கவனம் இருக்கிறதா? உங்களுடைய பிள்ளைகளை ஆலயத்துக்கு ஒழுங்காக அனுப்பி வைக்கிறீர்களா? ஆலயத்துக்கு உங்களோடு அழைத்து செல்கிறீர்களா? ஆலயத்தில் உங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லி கவனிக்கிறீர்களா? இல்லைன்னு சொன்னால் எப்படியும் போகட்டும். அநேக பெற்றோர் சொல்லுகிறாரு, நான் கேட்டு இருக்கிறேன், ஆலயத்துக்கு வரவில்லை என்று சொன்னால் சொல்லுவார்கள், என்னுடைய பிள்ளை அழுது கொண்டே இருக்கிறான், ஆலயத்தில் வந்தால் அசட்டை பண்ணி கொண்டே இருக்கிறான், மற்றவர்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குது, அதனால் ஆலயத்துக்கு வரல அப்படின்வாங்க. நீங்கள் இன்னைக்கு சின்ன பிள்ளையிலேயே அவனை கர்த்தருக்கு நேராக வழிநடத்தவில்லை என்று சொன்னால், வாலிப வயதிலே அன்றைக்கு உங்களுடைய பிள்ளை ஆலயத்தை மறந்து, ஆண்டவரை மறந்து, உங்களை விட்டு, ஆண்டவரை விட்டு தூரமாக வழி விலகி போகும். ஆண்டவர் அறியாத ஒரு சந்ததியாய் மாறி போகும். அதற்கு நீங்கள் தப்ப வேண்டும் என்று சொன்னால், உடைய பிள்ளைகள் தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த சிறு வயதிலேயே கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ அவர்களை கர்த்தருக்குள்ளாக வழிநடத்துங்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது அல்லவா, அவர் சிறு வயதிலேயே பெற்றோருக்கு அடங்கியிருந்தார். அது மாத்திரமல்ல, தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் வளர்ந்து பெருகினார் என்று சொன்ன வேத வசனத்தின்படி நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடைய கிருபையிலே வளர்ந்து பெருகட்டும். ஆண்டவரை குறித்த அறிவிலே வளரட்டும். ஆலயத்தை வாஞ்சிக்க செய்யுங்கள். வேத வசனத்தை கற்றுக் கொடுங்கள். வேதத்தில் உள்ள சத்தியங்கள், அநேக ஓமைகள், எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது, வாழ்க்கை சரித்திரங்கள் இருக்கிறது. இவைகள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். அவர்களும் கர்த்தரை அறியட்டும், அவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். எனவே தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், சிறு பிள்ளைகளை தடை பண்ணாதிருங்கள், என்னிடத்தில் அவர்களை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அவர்கள் அனைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய சிறு பிள்ளைகளையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கும்படியாய் அவர்களை ஆண்டவருடைய ஆலயத்துக்கு கொண்டு வாருங்கள். ஆண்டவருடைய பாதத்தில் வையுங்கள். ஆண்டவருடைய வேத சத்தியங்களை கற்றுக் கொடுங்கள். கர்த்தர் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தலைமுறையாய், ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசியை போல நம்முடைய பிள்ளைகளையும் தேசத்திலே அவர் உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. அந்த தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.